மலையாள சினிமாவில் பிரபல இயக்குனராக வலம் வருபவர் இயக்குனர் சிதம்பரம். இவரது இயக்கத்தில் மலையாள சினிமாவில் வெளியான படங்கள் தொடர்ந்து மலையாள சினிமா ரசிகர்களிடையே மட்டுமின்றி தென்னிந்திய சினிமா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதன்படி கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான ஜான் இமேன் என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். இவர் இயக்குனராக அறிமுகமான முதல் படமே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் சிதம்பரம் எழுதி இயக்கிய படம் மஞ்சுமல் பாய்ஸ். கடந்த 2024ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியான இந்த படம் மலையாள சினிமா ரசிகர்களிடையே மட்டுமின்றி தென்னிந்திய சினிமா ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றது. அதிலும் குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கிடையே இந்த படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் சிதம்பரம் தற்போது இயக்கியுள்ள படம் பாலன். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உட்பட பல அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாகி ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்து வந்தது. தொடர்ந்து இயக்குனர் சிதம்பரம் படங்கள் தொடர்பான செய்திகளில் இடம் பிடித்து வந்த நிலையில் தற்போது பாலியல் தொல்லை வழக்கின் மூலமாக செய்தியில் இடம் பிடித்துள்ளார். இந்த நிலையில் இயக்குனர் சிதம்பரம் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஒரு பெண் நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் கேரளாவின் எர்ணாகுளம் டவுன் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு கேரளா மாநிலம் கொச்சியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இயக்குனர் சிதம்பரம் தன்னிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டதாக அந்த நடிகை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இயக்குனர் சிதம்பரம் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.